பேசிக் பாடி பிளாக் பார்த்தாச்சு. இப்போது ஸ்லீவ் பார்ப்போம். ஷார்ட் ஸ்லீவ். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, ரெஃபரன்ஸ் லைன் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹாஃப் ஆஃப் ஆர்ம் ரவுண்ட், நம்மளோட ஹாஃப் ஆஃப் ஆர்ம் ரவுண்ட் 6 inches மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் ½ inch ஈஸ். நம்ம வந்து பாடியில் எவ்வளோ ஈஸ் கொடுக்குறோமோ அதை இங்கே கொடுக்கணும். ஹாஃப்னா ஹாஃப், 3/4னா 3/4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் நான் மார்க் பண்ணுறேன். என்னோடய ஸ்லீவ் லென்த் 5 inches எடுத்திருக்கேன் ஷார்ட் ஸ்லீவ்க்கு. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் கரெக்டாக நம்ம ஈஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த பாக்ஸை இந்த லைனை கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஓகே, ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் நம்மளோட ஸ்லீவ் பாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம கர்வ் வரையணும். நம்மளோட ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா, இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நம்மளோட ஸ்லீவ். ஓகே, ஸோ இந்த கர்வ் நம்ம கொண்டு வரதுக்கு இப்போ இதுதான் நம்மளோட பாக்ஸு. இப்போ இந்த கர்வ் நம்ம கொண்டு வரோன்னா எந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம இந்த கர்வ் கொண்டு வரது, எந்த இடத்துல இந்த கர்வ் எண்டிங் பாயிண்ட் வந்து வரணும் அப்படிங்கிறது நம்ம தெரியணும்னா கேப் ஹைட் அப்படி சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகே, கேப் ஹைட் இது ஒரு சைஸுக்கும் டிஃபர் ஆகும். எஸ்ஸுக்கு 3.25, எம்முக்கு 3.5, எல்லுக்கு 3.75. ஓகே, எக்ஸ்எல் 4, டபுள் எக்ஸ்எல்க்கு 4.25. எக்ஸ்எஸ்ஸுக்கு வந்து நீங்கள் 3 inches கூட வைக்கலாம். 3 inchesலாம் பட் ரொம்ப ரேராக தான் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நான் என்னோடது எம் சைஸ் 3.5 நான் எடுக்கிறேன். ஓகேவா, கேப் ஹைட் எங்கேருந்து மார்க் பண்ணணுன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் லைனில் நம்ம half ஆஃப் ஆர்ம் ரவுண்ட் ப்ளஸ் ½ inch ஈஸ் கொடுத்தோம்ல, ஸோ நம்மளோட எண்டிங் பாயிண்ட் அந்த ஈஸ் கொடுத்த பாயிண்ட் தான். அங்கேருந்து 3.5 inches நம்ம டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணுறோம். நம்ம ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம்ல, இந்த லைனில் டவுன்வர்ட்ஸில் மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டையும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு கனெக்ட் பண்ணணும். அதாவது நம்மளோட கேப் ஹைட்டையும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்ல, அந்த ஸ்லாண்டிங் லைனோட மிட் பாயிண்ட் இப்படி டேப்பை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க். ஓகே, இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட். அப்புறம் இதிலேருந்து ஒரு ½ inch மேல் பக்கமாக ஒரு ½ inchக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது இங்கே தான் நம்ம பேக் கர்வ் வரும், இது நம்மளோட ஃப்ரண்ட் கர்வ். ஓகே, இப்போது நம்ம வந்து பேசிக் இதில் பாடி பிளாக்கில் போட்டோம்ல, கர்வ் வந்து கொஞ்சம் உள்ளே வந்துச்சுல்ல, ஃப்ரண்ட் கர்வ் பேக் கர்வுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுல்ல, அதுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த ½ inch. ஓகே, இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து கரெக்டாக இங்கே வர மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த டிப் வந்து கரெக்டாக இந்த பேப்பரோட எண்டிங்கில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ½ inch அப்வர்ட்ஸ், அதில் வந்து ஒரு கர்வ் வரணும். ஓகேவா, இது நம்மளோட பேக் ஸ்லீவ் கர்வ். ஓகே, ஃபுல்லாக கூட போட்டுக்கோங்க. ஓகே, கர்வ். இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கர்வ் போட மாட்டோம், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ½ inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்படி ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இது நம்மளோட பேக் கர்வ். ஓகேவா, ஃப்ரண்ட்டு வரையணும் நம்ம அடுத்து. ஃப்ரண்ட் எப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளோட மிட் பாயிண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் ஃப்ரெஞ்ச் கர்வ் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இதையும் டச் பண்ணுற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு
ஒரு கர்வ் இப்படி உள்ளே வரணும். ஓகே, இதை அப்படியே உல்டாவாக இப்படி திருப்பிக்கோங்க. ஓகே, திருப்பிட்டு நம்மளோட கேப் ஹைட் மார்க் பண்ண பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணணும் நம்ம. ஓகே, கர்வ் போடணும். ஓகேவா, இதுதான் இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் கர்வ். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இதோட அலைன் ஆகிற மாதிரி குட்டியாக ஒரு கர்வ். ஓகே, இதோட வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரு குட்டி கர்வ். ஓகேவா, போட்டோம். இது நம்மளோட ஆர்ம் கர்வ், பேக்கு, ஃப்ரண்ட்டு, டாட் முடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போது ஸ்லீவ் ஓப்பன், அதாவது ஸ்லீவ் லென்த் இருக்குல்ல, அந்த லென்த்தோட எண்டிங் பாயிண்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் வேணும்ல, அதுதான் என்னோடய ஸ்லீவ் ஓப்பன் வந்து 12 inches. ஸோ நான் இங்கே 6 inches, half of 12, 6 inches இங்கே மார்க் பண்ணிவிட்டேன். இதுதான் என்னோடய ஸ்லீவ் ஓப்பன். ஓகேவா, ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் ரெடி. ஓகேவா, நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு வாட்டி. ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் போட்டோம், half ஆர்ம் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணோம், அதுலேருந்து 1/2 inch ஈஸ் கொடுத்தோம். ஓகே, அப்புறமா ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளோட எண்டிங் பாயிண்ட் ஸ்லீவ் ஈஸ் கொடுத்தோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து டவுன்வர்ட்ஸ் கேப் ஹைட் மார்க் பண்ணோம் 3.5 inches. ஓகே, இது கேப் ஹைட் CH. ஓகே, மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் சென்டர் பாயிண்ட், ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கேப் ஹைட்டுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு அதோட அந்த ஸ்லாண்டிங் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஓகே, மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்வர்ட்ஸ் வந்து ஒரு 1/2 inch மேல் பக்கமாக 1/2 inch மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கேப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கர்வுக்கான கேப். ஓகே, அப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த கேப் ஹைட்டுக்கு பேக் கர்வ் வரையணும். அதை எப்படி பண்ணுவோன்னா, இதிலேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த 1/2 inch அப்வர்ட்ஸ் மார்க் பண்ணோம்ல, சென்டர் பாயிண்ட் எல்லாம் அப்வர்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறமா அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளோட கேப் ஹைட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஆனால் ஒரு 1/2 inch முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, 1/2 inch இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். ஓகே, அப்புறமா இது ஃப்ரண்ட் கர்வ் போட்டுட்டு இது அந்த ஃப்ரண்ட் கர்வோட அலைன் ஆகிறதுக்காக ஒரு குட்டி கர்வ் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் கர்வுக்கு அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் அலைன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் அந்த மிட் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் போட்டோம். அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ் உல்ட்டாவை திருப்பிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கேப் ஹைட்டுக்கு ஒரு கர்வ் போட்டோம். ஓகே, அப்புறமா ஸ்லீவ் லென்த்தில் நம்மளோட ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணி இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, அவ்வளோதான். ஸ்லீவ் ரொம்ப சிம்பிள். இது ஷார்ட் ஸ்லீவ் தான். ஓகே, இதை எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ ஓகே, நம்ம கட் பண்ணும்போது பேக் கர்வ் தான் கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 1 inchக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் இப்போ நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். இது நம்மளோட ஓகேவா. இப்போது இந்த ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதான் நம்மளோட ஸ்லீவ், ஃப்ரண்ட்டு, இது பேக். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லேயிங் கட்டிங் போவோம். லேயிங் கட்டிங்னா என்னென்னா, ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேப்பர் பேட்டர்ன் அது மேலே போட்டு எக்ஸாக்ட் மார்க்கிங் கொடுத்து சீம் அலவன்ஸ் கொடுப்போம், தைக்கிறதுக்கான இடம் கொடுத்துட்டு ஃபேப்ரிக்கை கட் பண்ணுவோம். அது பேர் தான் லேயிங் கட்டிங். ஓகேவா, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.